அனைவருக்கும். தமிழ்நாடு 2026-27 நிதியாண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட் இன்னைக்கு 5/8/2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பட்ஜெட் இருக்கு, அது பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்ல தாக்கல் பண்ணுவாங்க. மத்திய அரசோட பட்ஜெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட் தான் மத்திய அரசோட பட்ஜெட். இது மாநில அரசோட பட்ஜெட். அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கான பட்ஜெட்டை அவங்களோட சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு அரசியலமைப்பு விதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு விதி 112 அதுக்கு கீழே தான் மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அதுவே நீங்க மாநில பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 202 கீழே மாநில பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன, இந்த பட்ஜெட் எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநில பட்ஜெட் அப்படின்னா அந்த மாநிலத்துல கடைசி வருஷத்துல எவ்வளவு வருவாய் வந்திருக்கு, கடைசி நிதியாண்டுல எவ்வளவு வருவாய் வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, ஸோ உங்களோட அடுத்த வருஷத்துக்கான என்னென்ன செலவுகள் இருக்கு, அந்த செலவுகளுக்கான ஒரு திட்ட மதிப்பீடு என்ன, என்னென்ன வருவாய் மூலங்கள் இருக்கு, எவ்வளோ கடன் வாங்க போறோம், மாநிலத்தோட வருவாயை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு பண்றாங்க, எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு பண்றாங்க, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது அப்போதைய நிதியமைச்சராக இருந்த சண்முகம் செட்டி அவர்கள். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1937 மദ്രാஸ் மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தமிழ்நாட்டில் தாக்கல் பண்ண நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால ரெட்டி அப்படிங்கிறவர் தான் முதல்ல சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதியமைச்சர். தமிழ்நாட்டோட இந்த திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கான பல நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல திட்டங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அதுவுமே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்.